1865 ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் கருப்பின மக்களின் சமத்துவத்தை நிலைநாட்டி அடிமை வணிகத்தை ஒழிக்க மக்கள் விடுதலை வாழ்வை பெற வேண்டும் என்று பாடுபட்டவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களின் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய மனிதர்கள் சாதாரணமாக பாராட்டப்பட மாட்டார்கள். அவர்கள் வாழ்வை ஒழித்து விடுவார்கள். ஒரு நாள் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒகையோ மாநிலம் கிளீவ்லாந்து நகரில் அவருடைய சடலமானது அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. கருப்பின பெண் தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பெண்ணானவள் எல்லோரும் வருகிறார்கள், இவர் நமக்காக பாடுபட்டவர், இவர் நம் வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு காதுகளில் மெதுவாக, ஏன் இன்னும் சத்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருகிறாள். 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவளுக்கு நன்கு தெரியும், இந்த மனிதன் நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக, நம் நாட்டின் விடுதலைக்காக, ஏன் எனக்காக வாழ்ந்தவர், இறந்தவர் என்பதை மனதில் கொண்டு இவள் எப்படியாவது என்னுடைய குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவன் நமக்காக வாழ்ந்தவர், எனவே இவருடைய முகத்தை நீ கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள். வெகு தூரத்தில் வருகின்ற பொழுது அந்த குழந்தையிடம் சொல்வாள், மகனே மகனே பார், இவர்தான் உனக்காக இறந்தவர். கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் அமைதியாக அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பரவாயில்லை, நான் என்னுடைய மகனிடம் மெதுவாக அல்ல சத்தமாக சொல்வேன், மகனே பார், மகனே பார், இவர்தான் உனக்காக வாழ்வை கொடுத்தவர். மிகவும் அருகாமையில் வருகின்ற பொழுது எல்லோரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். மிகவும் சத்தமாக இவள் சொல்வாள், மகனே பார், இவர்தான் உனக்காக, எனக்காக, எல்லோருக்காகவும் இறந்தவர். அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து மெதுவாக அல்ல சத்தமாக, இவர்தானோ என்று சொன்னதாம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்ல மனிதன், ஒரே ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தான். அவரையும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொன்று விட்டார்கள் என்று தத்துவியல் அறிஞர் நீட்சே அழகாக சொல்வார். ஒரே ஒரு நல்ல மனிதன், ஒரே ஒரு கிறிஸ்தவன், ஒரே ஒரு கிறிஸ்தவ விழுமியங்களை நம் வாழ்வுக்காக விட்டு சென்றவரை அன்றே கொன்று விட்டார்கள். அப்படி என்றால் நாம் கொலையாளிகளோ, நாம் அனைவரும் பிறர் வாழ்வை கெடுக்கக்கூடியவர்களோ என்ற சிந்தனைக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு மனிதன் நம் வாழ்வுக்காக, அவரையும் நாம் கொன்றுவிட்டோம். எனவே நாம் அனைவரும் கொலையாளிகள் என்ற பட்டத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டு விட்டோம். ஒரு நல்ல மனிதனை கொல்லக்கூடிய மனம் சாதாரண மனிதர்களுக்கு வரலாமா? அன்று யூதாசுக்கு வந்தது, பரிசேயர்களுக்கு வந்தது, கயபாவுக்கு வந்தது, பிலாத்துவுக்கு வந்தது. நாம் எல்லோரும் அவர்களை போன்றவர்களா? இல்லை, நாம் பாவிகள் தான், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒருபடி மேலே சென்று அவரை கொல்வதற்கும் நாம் தயங்கவில்லையே. சிலுவையை தூக்கி கொண்டு நம் வாழ்வை நமக்காக கொடுக்க வந்தவரை நாம் அழித்து விடலாமா? கொன்று விடலாமா? இந்த சிலுவை நமக்கு ஒரு பாடம். இந்த சிலுவை நமக்கு நம்பிக்கை. இந்த சிலுவை நமக்கு வாழ்வை தரக்கூடியது. அன்று அவமானத்தின் சின்னமான சிலுவை, அன்று கொலையாளிகள் மட்டும்தான்
பாவம் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அவமானத்தின் சின்னம், இழிவின் சின்னம், அகங்காரத்தின் சின்னம் இன்று மீட்பின் சின்னமாக, வாழ்வின் சின்னமாக, நாம் அனைவரும் வாழ்வை நிறைவாக கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய உதாரணமாக, சின்னமாக, அன்பின் சின்னமாக இந்த சிலுவை இன்று இருக்கிறது. எனவேதான் இயேசுவின் அன்பை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவது என்று இரண்டு கைகளையும் விரித்த அன்பாக சிலுவையில் இன்றும் வாழ்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையை நாம் தாங்கிக் கொண்டவர்களாக, அந்த சிலுவையை நாம் வாழ்வாக்கி கொண்டவர்களாக, அந்த சிலுவையில் தான் எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, சிலுவையே எங்கள் நம்பிக்கையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் சிலுவை பாதையில் இன்று கலந்து கொண்டோம். 15 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட சிலுவையை, ஏறக்குறைய 56 கிலோ கொண்ட இந்த சிலுவையை பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கொல்கத்தா எனப்படும் சாகக்கூடிய அந்த இடத்திற்கு ஏறக்குறைய 800 மீட்டர் நடந்து 17 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் 5480 காயங்களில் ஏறக்குறைய 150 ஆழமான காயங்கள் பட்டு 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்து 400 கொடூர வீரர்களால் அடித்து செல்லப்பட்டு 15 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஆணிகளால் துளைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொன்ற இயேசு நமக்கு வாழ்வை தரக்கூடியவர். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சாதாரணமாக தனக்காக வரவில்லை. இந்த மக்கள் வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர். எனவேதான் சிலுவை யூதருக்கு தடைக்கல், புறையினத்து மக்களுக்கு மடமை என்று 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கக்கூடிய, நம்பக்கூடிய நாம், சிலுவை எனக்கு வாழ்வை கொண்டு வந்ததா? இந்த சிலுவை நான் பிறருக்கு வாழ்வை கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதா? இந்த சிலுவையை நாம் தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது பாரமான சிலுவை, தூக்க முடியாத சிலுவை, தாங்க முடியாத வேதனை. ஆனால் நாம் நடந்து வருகின்ற பொழுது ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் கூட இருந்திருக்காது. சிலுவை பாதை தொடக்கத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவது வரை எத்தனை முறை நாம் தண்ணீர் குடித்திருப்போம், மோர் குடித்திருப்போம், ஜூஸ் குடித்திருப்போம். ஆனால் இயேசு ஏறக்குறைய 17 மணி நேரம் எந்த தண்ணீரும் கொடுக்காமல், எனவேதான் சொல்வார்கள், லட்சியத்தோடு, லட்சிய வேட்கையோடு, குறிக்கோளோடு யார் யாரெல்லாம் இந்த கடமையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போக மாட்டார்கள். நமக்கு லட்சியம் இருந்தால் நாம் தண்ணீர் குடிக்க மாட்டோம், நாம் உணவருந்த மாட்டோம். அதை முடிக்கும் வரை அதிலே நம் கவனம் இருக்கும். இயேசுவுக்கு அந்த கவனம் இருந்தது. நாம் அனைவரும் சாதாரண மக்கள் தான், நாம் அனைவரும் பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்து வந்தாரே, இப்படிப்பட்ட பாரமான சிலுவையை சுமந்து எனக்காக மீட்பை கொண்டு வந்தாரே, அப்படி என்றால் இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்கக்கூடிய நான் ஏன் தவறான பாதையில் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறேன்? தவறான வாழ்வியல் சிந்தனைகள் எல்லாம் பிறரை எப்படி பழிவாங்க வேண்டும்? ஆணிகளால் துளைக்கப்படுகிறார், மறுதலிக்கப்படுகிறார். அன்பு செய்யக்கூடிய இந்த இயேசுவுக்கு இப்படிப்பட்ட சூழலை மனிதர்கள் உருவாக்கி விட்டார்களே, அந்த வரிசையில் நானும் இருந்தால் இது வாழ்வா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மையே நாம் சற்று ஆலோசித்து பார்ப்போம். பிறர் வாழ வேண்டும் என்றால் என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய வாழ்வு அப்படி அல்ல. நான் வாழ வேண்டும், பிறர் அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம், சுயநல எண்ணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது சரியா என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, காவலாளிகளால் பிடிபட்டதிலிருந்து கைகள் கட்டப்பட்டு, இழுத்து செல்லப்பட்டு, கடுமையாக தாக்கப்பட்டு, முகத்தில்
காரி உமிழப்பட்டு, சவுக்கடிபட்டு, சிலுவை சுமத்தப்பட்டு, கேலி செய்யப்பட்டு, ஆடிகளால் துளைக்கப்பட்டு, நிந்தை அவமானங்களுக்கு ஆளாகி, தாகத்தோடு தாகம் தாகம் என்று சொன்ன இயேசு இன்று உன்னை பார்த்து கேட்பார், நான் உனக்கு வாழ்வை தந்தேனே, அந்த வாழ்வை உனக்கு நிறைவாக தந்தேனே, நீ பிறருக்கு வாழ்வை கொடுத்தாயா என்று கேட்பார். நீ வாழ்வை கொடுக்கின்றாயா அல்லது வாழ்வை பிறர் வாழ்வை அளிக்கின்றாயா என்று கேட்பார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு இன்று கேட்கக்கூடிய கேள்விகள் ஏராளம் ஏராளம். எனவேதான் இந்த அன்பு செய்யப்படவில்லை. பிரான்சிஸ் அசிசியார் மிக அழகாக சொல்வார், அன்பு செய்யப்படவில்லை. அன்பு செய்யப்பட வேண்டாமா? இந்த அன்பை நீங்கள் வெறுத்து ஒதுக்கியதன் காரணம் என்ன? அன்பை பற்றி பேசுகிற பொழுது ஆண்டவர் சொல்வார், என்னை பாருங்கள், என் கைகளை பாருங்கள், என் கைகளின் ஆழத்தை பாருங்கள், என் இதயத்தை பாருங்கள், என் இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை பாருங்கள். அனைத்தையும் தருவது அன்பு, அத்தனையும் கொடுப்பது அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் கொண்டாடவில்லையே. அன்பை கொண்டாடக்கூடியவர்கள் அன்பை அழித்து விட்டீர்களே என்று கேட்பார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எனவேதான் சொல்வார்கள், இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கெல்லாம் இந்த நாள் ஒரு கருப்பு நாள். இந்த நாள் ஆண்டவரை கொலை செய்த நாள். ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அந்த நாள் துக்கமான நாள். இங்கே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இன்றைய நாள் துக்கமான நாள் அல்ல, மாறாக இன்றைய நாள் மீட்பின் நாள். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தன் உயிரை தானமாக கொடுத்த நாள். எனவேதான் இந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். வாழ்வின் அர்த்தம் என்ன, யதார்த்தம் என்ன? தன் வாழ்வை நமக்காக கொடுத்தவர், இந்த வாழ்வை நமக்காக விட்டு சென்றவர் நமக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்வி, நான் உனக்கு வாழ்வை தந்தேன், நீயும் பிறரை வாழ வைக்க வேண்டும். பிறர் வாழ்வை கெடுக்காதே. பிறர் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது கோபப்படாதே. அநியாயமான வார்த்தைகளை நீ பேசாதே. ஏளனமான வார்த்தைகளை எல்லாம் பேசாதே. அன்பான வார்த்தைகளை பேசு, இதமான வார்த்தைகளை பேசு. யார் யாரெல்லாம் இதமான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்கள் வாழ்வை நிறைவாக கொண்டாடுகிறார்கள், ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்று பரபாஸ் வருத்தத்தோடு இருந்தானா என்பது நமக்கு தெரியாது. இறுதியில் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். பரபாசா இயேசுவா என்றால் அன்று மட்டுமல்ல அந்த மக்கள் சிலுவையில் அறையும் பரபாஸ் எங்களுக்கு தேவை என்று சொன்னார்கள். இன்றும் கூட இந்த நற்செய்தியை வாசித்தவர்கள் சிலுவையில் அறையும் என்று சத்தமாக சொன்னார்கள். பரபாசை எங்களுக்கு கொடும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த வரிசையில் நாமும் இயேசுவை இன்றும் சொல்வோம், அவரை சிலுவையில் அறையும். இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் சற்று ஆழமான கேள்விகளை கேட்டோம் என்றால், இந்த இயேசு எனக்காக இறந்தாரே, நான் யாருக்காக என்ற கேள்வி வந்தால் சுயநலம் இங்கே தலைவிரித்தாடும். நான் எனக்காக வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக இருக்கிறேன். நான் எதற்காக ஏழைகளுக்காக, நான் எதற்காக பொதுநலத்திற்காக என்னுடைய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற பதில் தான் வருமே தவிர, பிறருக்காக வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரையும் நாம் வாழ விடுவதில்லை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, கேள்வி உங்களிடம் நான் கேட்கிறேன். யார் யாரெல்லாம் இயேசு பிறருக்காக வாழ்ந்தார் என்பதை மனதில் கொண்டு நானும் ஏழைகளுக்காக, வாழ்வை இழந்தவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஓரம் கட்டப்பட்டவர்களுக்காக, வாழ்வை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்காக, உணவில்லாமல் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்காக வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர் இங்கே? கேள்விகள் கடினமான கேள்வி அல்ல, மிக சுலபமான கேள்வி. பதில் கடினமாக இருக்கும். நாம் நம்மையே சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏனென்றால் எனக்காக ஒருவர் இறந்து விட்டார். சிலுவை வருந்தியதாம். எப்படிப்பட்ட வருத்தம் சிலுவைக்கு வந்தது? என்னில் மீட்பர் அறையப்பட்டு விட்டாரே. கல்தூண் வருந்தியதாம். என்னில் ஒரு மீட்பர் கட்டப்பட்டு விட்டாரே. கயிறு வருந்தியதாம். என்னை வைத்து இந்த மீட்பரை அடித்து கொள்கின்றார்களே. ஆணி வருந்தியதாம். என்னை வைத்து அந்த மீட்பரை துளைத்து விட்டார்களே. ஈட்டி வருந்தியதாம். இந்த ஈட்டியால் அவரை குத்தி விட்டார்களே. முள்முடி வருந்தியதாம். இந்த முள்முடியால் அவருடைய தலையை கிழித்து விட்டார்களே. ஆனால் மனிதன் மட்டும் அக்களித்தானாம். ஏனென்றால் எனக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்து விட்டாரே. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அந்த நூற்றுவ தலைவன் இயேசு சிலுவையில் இருக்கிற பொழுது இவரே உண்மையான இறைமகன் என்று கண்டுகொண்டான். நல்ல கள்ளன் இவர் இயேசு மீட்பர் என்பதை அறிந்து எனக்கு மன்னிப்பை தாரும் என்று அன்று மீட்பை பெற்றுக் கொண்டான். சிலுவையின் அடியில் நாமும் அமர்ந்திருக்கிறோம். இறைவனை இறைமகனாக, இறைவனை வாழ்வை தரக்கூடியவனாக, இறைவனை என் வாழ்வை வளப்படுத்தக்கூடியவராக ஏற்றுக்கொண்டால், பிறரை மன்னித்து வாழ்ந்தால், அன்று அந்த சிலுவையிலும் கூட எல்லோருக்கும் நல்லதை செய்த அந்த இயேசு, அவர் செய்த தவறு என்ன? என்ன தவறு செய்தார்? அவர் செய்த தவறு என்ன என்று பார்க்கிற பொழுது, முடவர்களை நடக்கச் செய்தார். கல்லான இதயம் படைத்தவர்களை எல்லாம் கனிவான இதயத்திற்கு கொண்டு வந்தார். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த 5000 பேர் 4000 பேர் என்று பலருக்கும் உணவை கொடுத்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து நீ புது வாழ்வு வாழ் என்று சொன்னார். இவையெல்லாம் அவர் செய்த தவறா என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. நல்லது செய்தவரை, நல்லவரை தீயவர்களாகிய நாம் கொன்றுவிட்டோம். இன்று அவர் நம்மிடம் வந்து கேட்டால், மகனே, நான் உனக்கு வாழ்வை தந்தேன், நீ பிறருக்கு வாழ்வை கொடுத்தாயா என்று கேட்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இயேசுவே, சிலுவையில் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்முடைய சிலுவை ஏற்றி எங்களுக்கு பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. இந்த சிலுவை எங்களுக்கு உடனிருப்பை தருகிறது. அன்று 3 முறை மறுதளித்த பேதுருவை போன்று நான் அல்ல, காட்டிக் கொடுத்த யூதாசை போன்று நான் அல்ல, பார்வையாளர்களாக எல்லோரும் நின்று பார்த்துக் கொண்டே சிரித்துக் கொண்டே இருந்த மக்களை போன்று நான் அல்ல. நான் உம்மிடம் வருவதற்கு எனக்கு வாய்ப்பை தாரும். அந்த நல்ல கள்ளனை போல உம்மை இனம் கண்டுகொண்ட, உம்மிடமிருந்து மீட்பை பெற்றுக்கொண்ட அதே வார்த்தை வாழ்க்கை எங்களுக்கு மீட்பை தரட்டும். குழுமி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் பாவ வாழ்வில் வாழ்ந்து விட்டோம், நாங்கள் மடிந்து போகின்றோம், எங்கள் வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்று பேதுரு சொன்ன அதே வார்த்தைகள் எங்களுக்கும் இன்று ஜெபமாக மாறட்டும். ஆண்டவரே, நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் மடிந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையை பிடித்து எனக்கு வாழ்வை தாரும் என்று கேட்போம். மடிந்து போகின்றேனே, என்னை காப்பாற்றும், விழுந்து கிடக்கின்றேனே, என்னை
என்னை தூக்கிவிடும். ஏசப்பா தாங்கிக் கொள்ளும், ஏசப்பா தூக்கிவிடும், ஏசப்பா தாங்கிக் கொள்ளும், ஏசப்பா தூக்கிவிடும். மடிந்து போகக்கூடிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு புது வாழ்வாக தருவார். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, எங்களுக்கும் மீட்பை தாரும், வாழ்வை நிறைவாக பெற்று தாரும். சிலுவையே எங்கள் நம்பிக்கையே.